திருப்புகழ் 570. இலாபமில் பொலாவுரை சொலாமன தபோதனர் யாவரும் இராவு பகல் அடியேனை இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனுமா புருடன் என ஏய. சலாப அமலாகர சசீதர விதாரண சதாசிவ மகேசுர சகல லோக சராச்சர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே. நிலாவிரி நிலாமதி நிலாத அனில அச்சன நியாய பரிபால அற நதி சூடி நிசாச்சர குலாதிபதி ராவண புயாரிட நிராமய சரோருக அரண் அருள் பாலா. வில் ஆசுகம் வலார் எனும் உலாச இத ஆகவ வியாதர்கள் வினோத மகள் மணவாளா. விராவு வயலார் புரி சிராமலை பிரான்மலை விராலிமலை மீதில் உரை பெருமாளே. இலாபமில் பொலாவுரை சொலாமன தபோதனர் யாவரும் இராவு பகல் அடியேனை இராகமும் வினோதமும் உலோபமுடன் மோகமும் இலான் இவனுமா புருஷன் என ஏய. சலாப அமலாகர சசீதர விதாரண சதாசிவ மகேஸ்வர சகலலோக சராச்சர வியாபக பராபர மனோலய சமாதி அனுபூதி பெற நினைவாயே. நிலவு ஒளி விரிந்து ஒளிர்கின்ற பிறை சந்திரனையும் நில்லாமல் அலைகின்ற காற்றை உணவாக உண்ணுபவனும் நியாயத்தை காக்க வல்லவனுமான ஆதிசேடனான பாம்பு கங்கையாறு ஆகியவற்றை சூடியவர் அரக்கர் குலத்துக்கு தலைவனான ராவணனின் தோள்களுக்கு துன்பம் செய்தவர் நோயற்றவர் தாமரை மலரில் வீற்றிருப்பவர் அவர் பெற்றருளிய குழந்தையே. தாமரை மலரில் வீற்றிருப்பவர் சிவபெருமான் என்பது ஞான சம்பந்த பெருமானின் வாக்கு. தாமரையில் வீற்றிருப்பதாக கூறியுள்ளார். வில்லிலும் அம்பு எய்வதிலும் வல்லார் எனும் மனக்களிப்பினால் இன்பம் கொண்டு போரிடும் வேடரின் அற்புத மகளான வள்ளியின் கணவனே. பொருந்தியுள்ள வயலூர் திரிசிராமலை பிரான்மலை என்னும் இவற்றை இடமாக கொண்டு வாழ்வதுடன் விராலிமலை மீது வீற்றிருக்கும் பெருமாளே. பயனில்லாத பொல்லாத சொற்களை சொல்லாத உள்ளம் கொண்ட தவத்தினர் எல்லோரும் இரவு பகலும் அடியேனை குறித்து இவன் ஆசையும் விளையாட்டுகளும் உலோப குணமும் காமமயக்கமும் இல்லாதவன் இவனும் ஓர் உயர்ந்தவன் என்று சொல்லும் சொல் பொருந்தும் படியாக இனிய குணத்ததான தூய்மைக்கு இருப்பிடமான பிறை சந்திரனை அணிந்த அருள் நிறைந்தவரே. சதாசிவமாக விளங்குபவரே மகேஸ்வரரே. எல்லா உலகங்களிலும் உள்ள இயங்குபவை நிலைத்திருப்பவையான யாவற்றிலும் கலந்துள்ள பரம்பொருளாய் உள்ளவரே. மனம் ஒடுங்க பெற்ற சமாதியில் ஒன்றுபடும் நிலையை நான் அடையும்படி நினைந்து அருள வேண்டுகிறேன். சமாதி அனுபூதி பெற நினைவாயே.